அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழவிடாது, அனுபவம் வீழவிடாது. வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒருவரின் இதயத்தை தொடும். யாரும் மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை, ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியை உருவாக்கும் திறனுடன் பிறந்திருக்கிறோம். நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு. அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை. ஒரு முறையாவது தன்மேல் சவாரி செய்யும் எஜமானை கீழே தள்ளாமல் விடாது. அடுத்த நொடி ஒளித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட இருக்கலாம் என்பதால் வாழும் வரை ஆணவம், அகங்காரம், கோபம், செருக்கு, தற்பெருமை போன்ற குப்பைகளின்றி வாழ்வோம். உண்மையான அக்கறைக்கு பேர்தான் அன்பு. அன்பும் அக்கறையும் இணை பிரியாதவை. எங்கு அக்கறை இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கிறது. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அதுவே சிறந்த ஆறுதல்தான். எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை, போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை. யோசித்து பேசுங்கள். சில வார்த்தைகள் உயிர் கொடுக்கும், சில வார்த்தைகள் உயிரை எடுக்கும். ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அடிக்கடி சந்தித்துப்பார். வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, அறிவும் கூட தானாக வரும். நிலவுக்கு போய் பார்த்து சொன்ன பிறகுதான் புரிந்தது, தூரமாயிருந்து பார்த்தால் தான் எல்லாம் அழகு என்று. நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள். இந்த உலகில் குறை சொல்லாத மனிதர்களும் இல்லை, குறையில்லாத வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் சிறந்த பரிசு பிறர் நம்மீது வைக்கும் நம்பிக்கைதான். மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்பதை விட மற்றவரை மகிழ்ச்சி படுத்தினாலே கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். மற்றவர் பார்வையில் அழகாய் வாழ்வதை விட மற்றவர் மனதில் அன்பாய் வாழ்வதே சிறப்பு. மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும், பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும். எனவே நல்லவற்றையே சிந்திப்போம். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார். எந்த மனிதன் முன்பும் தலகுனிய வேண்டிய சூழ்நிலை வராது. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. தேவை மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசவே யோசிப்பார்கள். அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அனாதையாக தான் இருக்கும். கஷ்டமான வேலைகளை செய்ய உடலை பழகுங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள மனதை பழகுங்கள். உடலும் உள்ளமும் உறுதியாய் இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என தெரிந்து பழகினால் ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்ளலாம். நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறாயோ, ஒரு கட்டத்துக்கு மேல் உன்னை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. செருப்பு தைப்பவரிடம் உன் செருப்பை உன் கையால் எடுத்து கொடுக்கும் அளவுக்கு பகுத்தறிவு இருந்தாலே போதும். நீயும் மனிதனே. படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. மனம் தளராதே, உன்னை கைவிட மாட்டார். கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. பிறருக்காக இரக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் நாம் ஆடாயிருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனமே. அடவிடுங்கப்பா, அதை நான் அப்போதே மறந்துட்டேன் என்று சொல்லும் உறவுகள் கடவுள் தந்த வரம். விட்டு விடாதீர்கள். நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. யாரையாவது நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும்.
பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்தே உறவுகளின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்களை செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. நல்ல உணவு உடலை வாழ வைப்பது போல் நாம் பெறும் நல்ல அறிவும் நம் உள்ளத்தை வாழ வைக்கும். உண்மையில கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. அதை பற்றின பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம் நிலையை மாற்ற செய்கிறது. வசதிகளும் ஆசைகளும் குறைவாக இருக்கும் இடத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சாதிப்பார்கள். ஒரு உறவை சிதைப்பதற்கு ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை, சிறு சிறு பொய்கள் போதுமானது. மனம் கூட ஒரு கல்லறைதான். தினம் தினம் பல ஆசைகள் அங்க புதைக்கப்படுகின்றன. எதையும் பொறுமையோடு தேடு, போராமையோடு தேடாதே. எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளையே காண்பவர்கள். துன்பத்தில் இருப்பவனை உடனே போய்ப்பார், செல்வத்தில் இருப்பவனை கூப்பிட்டால் மட்டும் போய்ப்பார். ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்துவிடு, அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும். முடிந்ததையும் சரி, நடந்ததையும் சரி எப்போதும் நினைவில் கொண்டு வராதீர்கள். நிம்மதி என்ற நிழலை கூட நெருங்க முடியாது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். மௌனம் அமைதியின் அடையாளம் மட்டுமல்ல, மற்றவர்களின் உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் கூட. மீண்டும் புதிய கருத்துகளுடன் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.